கரங்கள் மேற்கோளை திருச்சி இப்பொழுது பிஎஸ்எம்ஐ கொடுக்கின்றது. தேவநாமம் மகிமைக்காய் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத தொகுதிகள் சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் வசனங்கள் 5 முதல் 10 வரை வாசிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் 684வது பக்கம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுமானும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை நமது தென்தமிழ் பகுதியின் பொருளாளர் சுந்தர் அவர்கள் எடுப்பார்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த கண்ணின் ஆண்டவரே சுவாமி, இந்த நல்ல நாளில் காலை பொழுதிலே நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் கூடி வந்து இதோ இந்த ஆளூர் திருச்சபையின் மறு ஆலய பிரதிஷ்டையை நாங்கள் செய்யும்படி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நாட்களாக நாங்கள் இந்த ஆலயத்தை நாங்கள் எடுத்து புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து சபையர்களாக யோசித்துக் கொண்டிருந்த சமயத்திலே கர்த்தர் எங்கள் இதயங்களிலே நீர் அந்த எண்ணங்களை உறுதிப்படுத்தினீர். அவர்களை உறுதிப்படுத்தினதோடு மாத்திரம் இல்லாத ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யத்தக்கதான வல்லமையும் பலனையும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்து அதற்கு வேண்டிய எல்லா பொருள் ஒத்தாசைகளையும் தந்தீர். இதோ இந்த நாளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆலயத்தை இந்த நாளிலும் மறுபிரதிஷ்டை செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது இங்கு கூடி வந்திருக்கிற எல்லா திருச்சபையின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த எல்லாத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்று உடைய கரங்களில் தருகிறோம். தேவரே தாமே இப்பொழுதும் இந்த நேரத்திலிருந்து நடக்க இருக்கும் ஒவ்வொரு ஆலய பிரதிஷ்டை ஆராதனையும் உடைய கரம் இருக்கட்டும். வந்திருக்கும் பிள்ளைகளை வெகுவாய் ஆசீர்வதியும். உடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டி நாங்கள் இதை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனத்தை மகிமை நீரெடுத்துக்கொள்ளும். இந்த ஆளூர் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்களை எல்லாரும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து உடைய கரங்களிலே தந்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவன் நிறைந்த அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆளூர் செவன்த் திருச்சபை மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சபை தீக்கு இரையாக்கப்பட்டு அப்படியே தரைமட்டமாக இடிந்து போயிற்று. அந்த ஆலயம் மறுபடியும் அழகான ஒரு ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டு இப்போது இருக்கிற செயின்ட் பால்ஸ் கேபிட்டல் என்கிற பெயர் அதற்கு வைக்கப்பட்டுச்சு. அதை கட்டி எழுப்பினருடைய பெயர் கிறிஸ்டோபர் வேரன் அப்படிங்கிறவர் தான் அந்த செயின்ட் பால் கேபிட்டலை கட்டினார். அந்த ஆலய பிரதிஷ்டை சமயத்தில் கிறிஸ்டோபர் வேரனை பார்த்து கேட்டாங்களாம், இந்த ஆலயம் தீக்கு இரையாக்கப்பட்டுருச்சு, அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆலயத்தை நீங்கள் கட்டியிருக்கிறீங்களே, இதில் என்ன ரகசியம் என்று கேட்டாங்களாம். அதுக்கு கிறிஸ்டோபர் வேரன் சொன்னாராம், ஒரு நாள் இடிந்து போன இந்த ஆலயத்தின் இடிபாடுகளுக்கு நடுவே நான் நடந்து கொண்டிருந்தேன். என்னுடைய காலில் ஒரு செங்கல் தட்டிச்சு. அது தூசி படிஞ்ச சாம்பல் படிஞ்ச செங்கல். ஆகவே அந்த தூசியையும் சாம்பலையும் நான் அப்படியே தொடச்சிட்டு பார்த்தேன். அதில் லத்தீனில் எழுதப்பட்டிருந்துச்சு, ஐ வில் ரைஸ் அகெயின், நான் மீண்டும் எழும்புவேன். ஆகவே இந்த ஆலயம் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று அப்படி சித்தம் அந்த செங்கல் என் கண்ணில் பட்ட காரணத்தினால இதே இடத்துல பிரமிப்பான ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் எனக்கு பொருளாதார உதவிகளை தந்தார்னு கிறிஸ்டோபர் வேரன் சொன்னாராம். இந்த ஆலயம் பல வருஷங்களாக இடிபாடுகளுக்கு நடுவே
சிதைந்து போன ஒரு ஆலயமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு கிறிஸ்டபன் வேறுடைய கண்களில் ஒரு செங்கல் பட்டுச்சு. ஐ வில் ரைஸ் அகெயின். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். மீண்டும் நான் நாளூரில் எழும்புவேன், என் பிள்ளைகள் தொழுது கொள்ளுகிற ஒரு பேழையாக நான் மாறுவேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிறிஸ்டோபர் வேரன்கள் வந்தாங்க, உதவி செஞ்சாங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆலயம் தேவ நாம மகிமைக்காக, அவருடைய பிள்ளைகள் தொழுது கொள்வதற்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களே கதவுகளை திறவுங்கள். இந்த ஆலயம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், மெய்யான சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று யார் விரும்பினாலும், நம்முடைய முத்தூதே பாருங்களேன், அதை யார் கேட்கிறாங்களோ வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டே, பூமியில சகல கோத்திரத்தாரும் பாஷைக்காருக்கும் தேசத்தாருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் இந்த சபை ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான சபையும் அல்ல, ஒரு சமுதாயத்திற்கு சொந்தமான சபையும் அல்ல, ஒரு 100 மக்களுக்கு சொந்தமான சபையும் அல்ல. ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று யார் வந்தாலும் இந்த ஆலயம் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்பதை உணர்ந்து இந்த ஆலயத்தை தேவ மகிமைக்காக திறந்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்த மாரநாத்தா இந்தியா, மாரநாத்தா இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் அவர்களுக்கும் ஒருவேளை இன்னைக்கு இல்லை, அவங்க எல்லாரும் வட இந்தியாவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அரணி சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் இந்த ஆலயத்தை மீண்டும் எழுப்பியிருக்கிறார். நாமும் ஆண்டவருக்கு என்று மீண்டும் பிரதிஷ்டை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ நாம மகிமைக்காக நானே மெய்யான வாசல் என்று சொன்ன அந்த ஆண்டவர் மூலமாய் பிதாவின் சமூகத்திலே சேரும்படியாக, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஆலயத்தை ஜெபத்தோடு திறந்து வைக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் இருக்கிற வண்ணமாகவே நான் வாசித்து விடுகிறேன். To the glory of God, Seventh-day Adventist Church, all over, a church building was declared open by, dedicated on November 3rd, 2024, in the presence of Pastor John Moses, Executive Secretary, L.S. Sundar, Treasurer, built by Maranatha Volunteers India International, சபை போதகர் நெல்சன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரமபிதாவே, உங்கள் பிள்ளைங்க ஆறுகளை கடந்த போதும் சமுத்திரத்தை கடந்த போதும் நினைவு சின்னங்களை ஏற்படுத்த சொன்னீங்க. அந்த நினைவு சின்னங்கள் அவங்க நாம மகிமைக்காக அல்ல, நீங்கள் பிள்ளைங்களை வழிநடத்தின அந்த வழிகளை நினைத்து பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நினைவு சின்னம் என்பதை உணர்கிறோம். நம்ம ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மெமோரியல் ஸ்டேன் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் இதை செஞ்சீங்க என்பதை உணர்கிறோம். பொருளாதார உதவிகளை கொடுத்த பிள்ளைகளுக்காக, கான்ஃபரன்ஸுக்காக, இண்டிவிஜுவல் மெம்பர்ஸுக்காக, மாரநாத்தா இந்தியா, மாரநாத்தா இன்டர்நேஷ்னலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை கட்டும்போது உதவி செய்த, மனதளவில் எங்களுக்காக ஜெபித்து ஒத்துழைப்பை கொடுத்த அக்கம் பக்கத்தில் உள்ள குடும்ப அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆலயம் இந்த இடத்துல வந்ததுனால அவங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இந்த ஆலயத்தில் தொழுது கொள்ளும் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் வழியாக கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே.
இடத்துல இந்த ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருப்பது தேவனுடைய மாபெரும் கிருபை. அவர் செய்த தயவு பெரிய. ஆண்டவர் நாம் செய்த நன்மைகளை எண்ணி இந்த நாளிலே ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரை ஆராதிப்போம். நிச்சயமா நம்ம வளர்க்கலாம். இந்த நேரத்திலும் இந்த ஆலயத்தை திறந்து இதை பிரதிஷ்டை செய்யவும் நமக்கு நல்ல சத்தியங்களை நமக்கு கூறி மகிழ்ச்சியோடு இன்று முதல் இந்த ஆலயம் தொடர்ந்து ஓய்வு நாள்தோறும் மாதந்தோறும் இங்கே ஆண்டவரை துதிக்கிற சத்தமும் வசனங்களின் சத்தமும் என்றும் ஓயாது அவர் வரி மட்டும் துடிக்க வேண்டுமாய் அவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்திற்கு கொடான ஒரு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எடுத்துப்போம். இந்த வகையில இந்த நாளை இந்த கூட்டத்தினை சிறப்பிக்கும்படி அநேக விசிஷ்டமாய் நமது மதுரையில் உள்ள தென்தமிழ் பகுதியுடைய தலைவர்களுக்கு நிகழ்ச்சி இன்னும் அநேக அவருடைய தலைமையின் கீழே பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இன்னும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் அந்த இயேசுவின் ஈடு இணைந்த நன்னாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பது நினைச்சேன். இந்த நேரத்தில் நான் அவர்களை கனப்படுத்த வேண்டும். நிச்சயமா இந்த காரியம் நடந்தது ஆண்டுடைய தயவு தான். மனிதர்களை கொண்டு தேவ மனிதர்களை கொண்டு தேர்ச்சிதார் இந்த காரியங்களை செய்கிறார். இந்த நேரத்திலும் நமது தலைவர் முதல் ரத்தசிங் அவர்களை நான் முன்னே அழைக்கிறேன். அவர்களை கௌரவப்படுத்தும்படி அன்பான ஒரு மாணிக்கராஜ் மாணிக்கங்களை அவரோடு கலந்து கொடுத்து ஊழியத்தில் பெரும் பங்காற்றில நமது செயலாளர் முதல் ஜான் மோசஸ் அவர்களை அன்பு அழைக்கிறேன். அவர்களை கௌரவப்படுத்தும்படி ஒரு மாநில அவர்களை பொருளாளர் அன்பான சுந்தர் சார் சுந்தர் அவர்களை அழைக்கிறேன். ஊழிய இலாக்கா இயக்குனர் ஒரு குருசாமி நமது கட்சி திருச்சி முன்னாள் போலீஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை நமது பேக்குள்ளாக அந்த பொறுப்பினை அவர் ஏற்று நடத்துகிற பீட்டர் செல்வராஜ் அவர்களை சுந்தரராஜ்
இன்னும் இந்த திருச்சபையை சார்ந்த சவுத் கேரளா செக்ஷனுடைய செக்ரட்டரி அவர்களை அன்பு அழைக்கிறேன். அவர்களை கௌரவப்படுத்தி அன்பான மாஸ்டர் சுந்தரம் அவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்களை வாழ்க்கிறேன். அனைத்து மாத்திரத்தில் எந்த ஒரு அவர்களை நான் மாணவர்களே நான் சொல்கிறேன். என்னுடைய சகோதரர் ஒரு பேசன் அவர்களையும் நான் போது வாழ்த்து பெற்றிருக்கிறேன். அவர்கள் ஓய்வு பெற்ற அழகு நிகழ்ச்சி அவர்களையும் நான் நண்பர்களே அவர்களை இந்த முன்னாடி போட்டு அவர்களுக்கு நமது பள்ளி முதல்வர் மார்த்தாண்டர் முதல்வர் ஜெகன் இன்னும் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பிரதிநிதி ஐயா மனுவேல் அவர்களை அழைக்கிறேன். அவர்களையும் பார்த்து வருகிறேன். ஐயா மனுவேல் சுந்தரமணி அவர்கள் அழைக்கிறேன். அவர்கள் சுந்தரமணி அவருடைய சகோதரர் வாசர் அவர்களையும் நான் வாழ்த்து வருகிறேன். வாசர் அவரை உடனடி போட்டி வரும்படி புதியராஜ் அவர்கள் இந்த சபையை சிவங்க முக்கியமான நபர்கள் ஒருவர் வாசல் தாசன் இறைச்சலாம். அவருடைய அருள்பாடு தேவன் அவர்களை கொண்டு இடத்துல விநியோகம் செய்து இந்த சபையை கட்ட செய்தார். அவருடைய அவர் வயதான அவருடைய மகன் அன்பான ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். அவர்களை கௌரவப்பட்டு விரும்புகிறேன். அவர்களை வேதாச்சாரம் வரவேற்க யாராவது பாஸ்டர்ஸ் ஒருவேளை கண்களுக்கு மறைவாக இருந்திருந்தாலும் அவரை நம்ம அழைக்கிறேன். எண்ணூரில் பாஸ்டர் பள்ளியில் ஐயா சுவைமானங்கள் மாணவர்களையும் நான்
மாற்றம் 7ஆம் வகுப்பு பயின்றவர் ஜெயமணி அவர்களை மாநில பார்த்துள்ளேன். அவர்களை இங்கிலீஷ் என்னோடு உதவிகரமாக இருக்கிற அற்புதமான உள்ளிட்ட சபைக்கு ஒன்றா போவோம். நமக்கு பெரும் உதவியாக இருக்கிற அன்பான வேதாச்சலம் இருக்கிறேன். அவரையும் நான் வாழ்த்துவோம், பாராட்டு வருகிறேன். அன்பான இந்த சபை கட்டப்படுவதற்கு உதவியாக இருந்த அவர் வர முடியல. அவங்க விளையாடுறாங்க. அன்பான சாமிதாசன் நமக்கு இடம் வந்து இவர் தான். இந்த போர்டு வந்து போர்டோட இடம். அதுக்கப்புறம் அவங்க போட்டு எழுதாங்க. அதனால் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாட்டு தெரிவித்துக்கிறேன். செய்தியவர்களுக்கு சென்ற வேண்டும். அவர்களையும் நான் நினைக்கிறேன் இடத்துல கௌரவப்படுத்துகிறேன். இன்னும் அவருடைய சகோதரர் குடியரசர் இருக்கிறாங்க. நமது திண்டுக்கல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவரை நம்ம நினைக்கிறேன். அவர்களையும் பார்க்கிறேன். ஒரு லுகுசாமி வயதில் மூத்தவராக அப்படின்னு நினச்சி போனாலும் விளக்கு வந்து ரொம்ப என்னோட சேர்ந்து ஓட முடியாது. நான் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கோம், முனிசிபல் ஆஃபீஸ் போயிருக்கோம், கார்பரேஷன் ஆஃபீஸ் போயிருக்கோம். என்னோட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு ரொம்ப பக்கம் இருந்த பான ஐயா சுந்தரமணி அவரையும் நான் பார்க்கணும், கௌரவப்படுத்துகிறேன். இசைவிலையா அவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த ஊருக்கு மாற்றம் பெற்று வரும்போது வீடுக்கு அலைஞ்சிருக்கிறேன். அப்போ அந்த சிஎஸ்ஐ இருக்கும்போது நான் தென்பட்ட ஒரு நம்பர் அன்பான எங்கள் மவுஸ் மலர் அவர் பேரை கண்டு உட்காந்துட்டேன். இதாக கேட்டேன் அஞ்சாவது. அவர் பேர் ரத்தசிங். நம்மளை நம்மளோட டேவிட் ரத்தசிங் சரிவாங்க. டேவிட் ரத்தசிங் இது போகக்கூடாது அப்படி உட்காந்து கடைசி சமயத்தில் நாளைக்கு ஈவி கனெக்ஷன் ஆகும். ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது பின்னால். எல்லாம் நம்மகிட்டே இருக்குது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆனாலும் கடைசி சமயத்தில் சார் வந்திருக்கிறாங்க. ஜெய் சார் இந்த ஊழல் சேர்ந்தவர் வருவாங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் நம்முடைய செக்ரட்டரி அன்பான அக்கா பிருந்தாக்களையும் நான் சில நன்றி கூறி பாராட்டுகிறேன். இன்னும் அன்பான என்னுடைய பஞ்சாயத்து அம்மா அவர்களுக்கும் எனது அன்பான நன்றி தெரிவித்துக்கிறேன்.
ஒவ்வொரு விசுவாசிகள் நான் வாசிக்க போனால் அது பெரிய லிஸ்ட். எனக்கு உதவியாக இருந்து இந்த சபை கட்டுவதற்கு பெரும் பங்காற்றியது நமது மாறனதா டீம். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் வேதாச்சலம் சார் உதவி செஞ்சுருக்காங்க, சேவிங் சார்ஸ் உதவி செஞ்சுருக்காங்க, மிஸ்டர் ஷெல்வர் உதவி செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு இன்னும் சபை சார் விசுவாசி எல்லாரும் உதவி செஞ்சுருக்காங்க. அம்மா ராஜமாமா உதவி செஞ்சுருக்காங்க, பிள்ளைங்க செய்கிறாங்க. இந்த சபை உதவி செய்து நன்கொடை வழங்கி செஞ்சுருக்காங்க. நான் அது எவ்வளோ தொகைன்னு சொல்லி அந்த 7,000 ரூபா கொடுக்கல. பெரும் 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 உதவி அது மறக்க முடியாது. நிச்சயமாக இவருடைய ஆசிரியர்களும் குடும்பத்தை வேணுமாய் வழிநடத்தட்டும். நிச்சயமாய் அவர்களை நலப்படுத்தலாம். பெரும்பாலும் இந்த மாநகர சபை கட்டப்படுவதற்கு ஒரு பிளான் வச்சுட்டாங்க. என்னன்னா ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தோம். அதுக்கு லோக்கல் சர்ச் சென்ட் பண்ணிட்டாங்க, உதவி செஞ்சுட்டாங்க, ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தாச்சு. இந்த செவல் 4 கட்டடமும் கட்டி கூடப்பட்டாச்சு. மற்ற செஷன் பாருங்க, என்னன்னா அந்த வெறும் சிமெண்ட் கலர் நம்பி தலைவர்கள் இன்னமும் இந்த சபையை நெருக்கணும்னு சொல்லி நமக்கு இந்த தரை டைல்ஸை விட இது கூடுதல் விலை இருக்கும். அதற்கும் காரியம் செய்து இன்னும் மரணி கட்டுவதற்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு பகுதி கொடுத்து தான் இதை கட்டுவதற்கும் கொடுத்தாங்க. இந்த டைல்ஸ் போட்டதுக்கு சரி, இன்னும் எலக்ட்ரிஷியன் இந்த ஃபேன் டியூப் லைட் எல்லாம் மட்டுமே கிடையாது. ஆசிரியர் சேர்க்க சொன்னேன், சார் இன்னும் ஒரு பல்பு கூட கிடையாது அப்படின்னு பெரிய தொகை. ஒரு போன வாரத்தில் 2 நாள் என்னோட ஃபோனில் பேசி என்ன பொருள் வேணும் அவங்களோட மாட்டுதான் என்ன பண்ணுவோம் சார், எனக்கு லேபர் சார்ஜ் கொடுத்தேன். அந்த மாதிரி பந்தல் போடுறது செட்டுக்கு, அப்புறம் இந்த ஃபேன் டியூப்லைட்டு எலக்ட்ரிஷியன் காரியங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டு நானே கேட்கல. அவங்க தமிழ் வளர்த்து என்ன வேணும் வேற என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, இன்னைக்கு கூட எல்லா மதியமும் இன்னைக்கு கூட எல்லா செலவுகளும் எஸ்டிசி தான். அவங்க வெறும் உதவியும் செய்திருக்காங்க. என்னோட பேசி ஏன்னா மற்ற 2 பேருக்கு என்னால் பேச முடியாது. எனக்கு ஒரு பையன் இருக்கும், ஆனால் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் பேசினாலும் எல்லாரும் அதை கேட்டுருவாங்க. என்ன பேசுறது வெளியே விட. அதனால் சிந்தத்தில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமா ரொம்ப ஜாலியாக பேசி அப்படி ரொம்ப உதவி செய்தார். அவர்கள் நம்மளால் சிந்தர் சேர்த்து அந்த தலைவர் வந்து எனக்கு மட்டும் உயர்ந்திருப்பேன்னா அது அவர் தான். நான் படிக்க போனது ஸ்பான்சர் பண்ணது. அப்புறமா நான் சேர்ந்து ஆஃபீஸ் போனோம். எனக்கு ஸ்பான்சர் பண்ணால் நீங்கள் சொல்ல ஸ்பான்சர் பண்ணி பைசா அனுப்பி திரும்ப வந்து வேலை கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சு எனக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க. பிள்ளைங்க டெடிகேட் பண்ணது. ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு அலங்காரம் வந்துருந்தாங்க. வந்துட்டு அதுக்கு எதிர்பார்க்காம தம்பி இந்த நாளில் ஞாயிற்றுமாறு மனைவி ரெடியாது அவனுக்கு 7 லட்சம் கொடுக்கட்டார். அவர் சொன்னாங்க கொடுத்தார். எதிர்பார்க்கிறார், எதுவுமே கேட்கல கொடுத்தார். திடீர்னு போன வருஷத்தில் ஒரு கமிட்டி எனக்கு தெரியாது. அந்த கமிட்டிக்குள்ள என்னுடைய 2 பேருடைய பேரும் ஃபைட் பண்ணோம். ஊழியர்களுக்கு ரொம்ப ஃபைட் பண்ணி ஏன்னா அவர் ஜெபம் செய்வார். ஊழியர்கள் சுதந்திரக்கூடிய தேவன் சொல்லி நம்ம ஜெபிப்பார். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் மனநலச்சோடு ஊழியம் செய்யணும். அதுதான் நம்முடைய ஆசை. எங்கள் இது ஒரு வழி இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு எண்ணற்ற நன்கொடைகளுக்கு வந்து சரி ரொம்ப படம் எடுத்து இந்த நாட்டில் சேர்த்து இது ரொம்ப இந்த மேனஸ்காவரி நன்கொடை செய்து அரவணைத்து நம்ம வெறும் சிரித்து மகிழ்ந்து அரவணைச்சு போனால் மட்டும் போதாது. நம்ம தப்பு செய்தாலும் சரி அதை சுட்டி காட்டி மாற்றிப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பும் அந்த கண்டிப்பும் அந்த அரவணைப்பும் அந்த அன்பும் செய்து ரொம்ப பெரிய காரணம். ஒரு காலம் ஒரு வசனம் அவர்கள் நன்றி மறந்து நன்றி நன்றி மறவர்களாக இருக்கிறோம். அவரோட கடன் கொடுத்து சார் நாங்கள் தான் பிள்ளைங்க பாசமாக அவங்க தான் சொல்லுவாங்க. சாமி நல்ல கூட்டங்களை மருத்துவம் நடத்தி கொடுத்தாங்க. போகும்போது நல்ல அவசரம் கொடுப்பாங்க. எல்லாம் பாசம் சீனியர் பாசம் எங்களுக்கு எல்லாம்
கலைஞர் பிரதேசம் சொல்லி இன்னும் ஆசிரியர் மாணவர்களுக்கு உள்ளதும் ஏவன் இந்த வேளையில நம்முடைய திருச்சபையின் போதகரை கௌரவப்படுத்துவது நம்முடைய கடமை. ஆகவே பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் ஒரே பொன்னாடைக்குள் ஒரு முடியாமல் அருமநாயகம் இருக்காருலையா வாங்க இருக்காரு அருமநாயகம் உங்களை பார்த்தேன், வர்றதை பார்த்தேன், எங்கேயோ பார்த்தேனே. ஆமா நீங்க வரவா பார்த்தேன். இன் சர்வீஸ் வந்து பணிவகுப்பு பெற்றவங்க வேறு யாராவது நான் என் கண்ணில் படாமல் இருந்தால் ஒரு கன்சிடர் தான் மேபி ஆஃப்டர் சார் கொடுத்தீங்களா வேறு யாராவது விட்டுருந்தேன்னா மேபி ஆஃப்டர் தி சர்வீஸ் யாராவது கௌரவத்தை மறந்து போனால் அழைத்துவாங்க. பிறகு பாராட்டுகிறோம், செலுத்துகிறோம். ஜபத்தை காத்துக்கும் ஆராதனை என்பது ஏழு செய்வாங்க. இன்னும் அபிஷேகத்தை பயன்படுத்துகிறாங்க. மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட இந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனை குழுவில் எங்களையும் பிரதிஷ்டை செய்ய முடியாமல் வந்திருக்கிறோம். எங்கள் தொழுகையை கர்த்தர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் வழியாக கேட்கிறோம். பிரசித்தமுள்ள பரமபிதாவே. அழகான என்னுடைய வீட்டை பதிவு செய்யவும் முதல் ஆரணையை சிறப்பிக்கும்படி வருகின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் உதவிகளையும் மாணவத்தை சார்ந்த முக்கியமான பிள்ளைகளையும் கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு உதவிகளையும் நண்பர்களையும் திருச்சி சார்பாக நான் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்கே ஆராதனை துவக்க விதமாக ஞாபகம் என்று எனக்கு ஒரு பாடத்தை 7வது பாடல் இயேசு 24 எல்லோரும் போட்டு பாடலை பாடலை 7. Oh,
இந்த நல்ல நாளிலும் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தையும் 20ஆம் வாக்கியத்தையும் நான் வாசிக்கிறேன். சபையார் அமைதலாக கேட்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் என்பதே. கர்த்ததாமே இந்த நாளினுடைய தியானத்திற்கு இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பயபக்தியாக அவனுடைய பாதத்தில் நாம் தரித்திருப்போம். நம்முடைய ஜெபத்தை பாஸ்டர் எட்வின் அவர்கள் நமக்கு ஜெபிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த தூதர்களால் ஓயாமல் போற்றப்படும் எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில் உம்முடைய நாம மகிமைக்காக இந்த ஆலயம் இந்த இடத்தில் எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி துதிக்கிறோம். அதற்காக ஓரோ காரியங்கள் அதனாയിട്ടുம் ஓரோ முயற்சிகள் செய்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தென் தமிழ் கான்ஃபரன்ஸை அதில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தரோட கருத்தில் கொடுக்குறோம். இன்னும் அதிகமாக உங்களுடைய நாம மகிமைக்காக உங்களுடைய பிள்ளைகள் அநேக ஆலயங்கள் எழும்புவதற்கு அவருடைய சேவனம் அது ஒரு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய தாசன் மூலமாக நீர் கொடுக்கிற செய்தி அது ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு மாற்றி தரும். பாஸ்டர் ரத்னசிங் அவர்களை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். உங்களுடைய மகனை அநேக வருஷங்களாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அன்பான எங்களுடைய தலைவர் மூலமாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற செய்தி கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இது முடியும் வரை கர்த்தருடைய சாந்தியம் எங்களோடு கூட இருக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சாலமோன் ராஜா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆலயம் கட்டி முடித்த போது அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருந்த அக்னி புறப்பட்டு வந்த அந்த தகன பலியை அது பட்சித்தது போல நீர் அதில் பிரசாதித்தீர் என்று சொல் அது அடையாளமாக இருந்தது போல உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்துள்ள நேரங்களிலும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இங்கு செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய நாம மகிமைக்காக அது செய்யப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சபை
சபையினுடைய வரலாறு முக்கியமான ஒரு காரியம். இந்த சபையுடைய வரலாறை மிகவும் எளிமையான முறையில் சுருக்கமான முறையில் நமக்கு விளக்கி அதனால இந்த சபையுடைய எளிமையான சுருக்கமான ஒரு பெரிய வரலாறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையின் வரலாற்றை நான் இன்னும் முழுதுமாக அறியல. அப்பாட்ட கேட்டு கொஞ்சம் எழுதி வச்சுருந்தேன், பட் மிஸ் பண்ணிட்டேன். தெரிஞ்ச வரைக்கும் உள்ள காரியங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். போதகர் தாசன் அவங்க மூலமாக இந்த திருச்சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. போதகர் தாசன், அதுக்கப்புறம் பொன்னுமுத்து ஐயா அவங்க ஆசீர்வாதம், அப்படி தானே, ஆசீர்வாதம், அப்படி ஒரு 2-3 பேர் இங்கே ஊழியம் செஞ்சு அவர்கள் மூலமாக சாமுவேல் தாசன் சார், எங்கள் அப்பா, இன்னும் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி ஸ்பைசர் கல்லூரிக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படி இந்த திருச்சபை ஆரம்பத்தில் இதாச்சுது. அப்புறம் நம்ம சுந்தர்தாஸ் பாஸ்டர் அவங்களுடைய ஃபேமிலி, இப்படி தான் இதாகுது. ஓகே, இங்கே இருந்து ஒரு 6 பேர் அவங்க ஸ்பைசருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. சுந்தர்தாஸ் பாஸ்டர், எங்கள் அப்பா, மாதவன் ஹெட்மாஸ்டராக இருந்து இறந்து போனாங்க அவங்க, அப்புறம் சாமுவேல் தாசன் அங்கிள், இன்னும் 2 பேரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் 1976 அந்த வாக்கில் இந்த திருச்சபையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆண்டவருக்காக இங்கே ஒரு சபை நிறுவப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட என்னுடைய ஞாபகத்தில் பாஸ்டர் தனபால், பாஸ்டர் சாந்தகுமார், பாஸ்டர் லூர்துசாமி, பாஸ்டர் ராபின்சன், பாஸ்டர் பிரின்ஸ், பாஸ்டர் அருள்தாஸ், பாஸ்டர் கிதியோன் முத்துராஜ், இவங்கெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டர் கடைசியாக பாஸ்டர் ராபின்சன் அவங்கள்ட்ட இருந்து பாஸ்டர் நெல்சன் அவங்க சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஏறத்தாழ 15-20 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய திருமணம் முடிந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இருக்கும், 2006-2008 அந்த கேப்புக்குள்ளே இங்கே இருந்த திருச்சபையானது முற்றிலும் சிதிலமடைந்து போயிட்டு அநேக முயற்சிகளை எடுத்தோம். சரி, கான்ஃபரன்ஸ்லேருந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால நம்மளாவது குடும்பத்திலேருந்து எல்லோரும் இது பண்ணி அண்டைய திருச்சபை, எங்கள் கலியங்காடு திருச்சபையும் வெளைச்சல் திருச்சபையும் ஒரே போதர் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள்ட்டெல்லாம் இது பண்ணி ஒரு ஷேர் நம்ம திரட்டி ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பணும் அப்படின்னு பிரயாசப்பட்டோம், முடியலை. இருந்தாலும் இந்த நாளிலும் நாம் பார்க்கிறபடி இந்த ஆலயம் எழும்பத்தக்கதாக தேவன் போதகர் ரத்னசிங், போதகர் சுந்தர் சார், ஜான்சி மோசஸ் இவங்களுடைய பீரியடில் ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாங்க. அதற்காக பரலோக தேவனை நான் மகிமை செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆலயம் எழும்ப உதவி செஞ்ச அநேகர் இருக்கிறீங்க. நிச்சயமாகவே உங்களுடைய பெயர்கள் எல்லாம் இங்கே சொன்னால் நேரம் பத்தாது. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன். உங்களுடைய உள்ளந்தெரியங்களுடைய வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார்னு நம்புகிறேன். இது நிமித்தமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நேரத்தில் ஒரு விசேஷித்த பாடலை பாடும்படி ஈனானா ஈசானா மகிமையின் மேகமா
பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் இருவாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள்
இயற்கை சூழ்ந்த இந்த பகுதியில் ஆளுநர் திருச்சபை சிறப்பு விழாவிற்கு வரும்படி நாங்கள் எங்களை அழைத்தார்கள். இந்த திருச்சபை கட்டுவதற்கு முதல் அநேக கட்டளைகளாக வந்திருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் என்னுடைய தலைவர்கள் அவர்களும் இங்கே நாங்கள் வந்து திருச்சபை நாங்கள் சுற்றி பார்த்தோம். திருச்சபை இங்கே தகவல் நாங்கள் தெரியுமா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோவில் செய்வோம். அதற்கு பின்பாக இந்த திருச்சபை சிதறம் உடைந்து, சிதறம்னா உள்ளதான் மரம், வாழலாம் மரம், வாழை காக்காயி அந்த தெருவுகளில் வந்து மரம் பிடித்து நல்லா பெருசாக வளர்ந்து பின்பகுதியில் அப்படிதான் இருந்துச்சு. அப்போ இந்த திருச்சபையை சார்ந்த சபையோர் கேட்டாங்க, இந்த சபையை எப்படி கட்டி கொடுங்க அப்படின்னு. பொது சொல்றது பிரகாரம் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தோம். நமக்கு தெரியும் இல்லையா, தேவன் அதன் நேரங்களில் அதன் காரியங்களை அதன் முறையை கொண்டு செய்வார். அநேக காரியங்களில் இந்த திருச்சபை கட்டணும் முக்கியமான ஒரு நல்ல பாரத்தோடு அடிக்கடி பேசிக்கிட்டவங்க அந்த தகவல்தாசன். இன்னைக்கு அவங்க இல்லை இருந்தால் மிக சந்தோஷம் நடந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வெளி தேசத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க முயற்சி வந்து ஒரு பெரிய முயற்சி. அப்போ நாங்கள் வந்து மாநாட்டவர்களுக்கு அளந்தோம். அப்போ இந்த போது இருக்கிற காந்தி இருக்கிறார். அப்போ அளந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கல, லென்த் இருந்தது. முன்பக்கம் 35 அடியாவது இருக்கணும் குறைந்தது. அப்போதான் நம்ம ஒரு திருச்சபையை இந்த சைட் வாக், சைட் வாக், அப்புறம் இன்சைட் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து 29 அடி கட்டடம் எடுக்க முடியும். அப்போ அளந்து பார்த்தோம். அப்போ சபையோட அந்த நிலம் திருச்சபை நிலம் கம்மியாக இருந்துச்சு, நீளம் இருந்துச்சு, பின்பகுதி இருந்தது. ஆனால் மாநாட்டை சொல்லிட்டாங்க, இந்த திருச்சபை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களும் நாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 35 அடி இருந்துச்சு, 60 அடி, அது 57 அடி லென்த் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து அவங்களுடைய நாட்டு பிரகாரம் அவங்க கட்டி கொடுக்க வேண்டிய இந்த ஸ்ட்ரக்சரை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பேஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதாவது கிரவுண்ட் ஃபவுண்டேஷன். அப்போ நாங்கள் தலைவர் எவ்வளோ அவங்க சொல்லி பார்த்தாங்க, எப்படியாவது பண்ணிடுங்க. அப்படி என்னுடைய மைக்கில் பார்த்து தான் முதல் வந்து பார்த்தாரு. அவர் பேர் இல்லை மாமா, அந்த சபையை கட்ட முடியாது மாமா, நாமத்துக்கு வராது மாமா அப்படின்றாங்க. அதற்கு பின்பதாகவும் மறுபடியும் போதுகிற பாஸ்டர் ரத்தசிங்கர் சேர்ந்து இல்லை அது எப்படியாவது பண்ணிட்டு நாங்கள் போதகர்கள் மூலமாக எங்களுக்கு அன்பான அண்ணன் சாகுந்தார் பண்ணிருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி நான் உங்களுக்கு கொஞ்சம் இடம் தான் பாருங்க, மனசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இங்கே எல்லாரும் இருக்கிறோம், யாருக்குமே அவங்களுடைய வீட்டு நிலத்துல ஒரு இன்ச்சி கூட விட்டு கொடுப்பாங்க, ஒரு அடி விட்டு கொடுக்க மாட்டாங்க, தரவே மாட்டாங்க. நீங்க என்னதான் போராடி பாருங்களேன், கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் சொன்னாரு, நான் பேசுனேன், போதற்கு பேசினாங்க, தலைவர் பேசினாங்க, அப்படி நான் வந்து அந்த சைடுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எவ்வளவு நிலத்துக்கு வேணுமோ தந்துடுறது. ஆண்டவர் இந்த திருச்சபை எழுத வேண்டும் என்று எண்ணம் கொண்டு யார் மூலமாக பேசுறாரு பாருங்க, அவங்க மூலமா முதல்ல அது பேசி அதற்கு முதல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப ஃப்ரெண்டேஜ் எங்களுக்கு 40 அடி கிடைச்சிருக்கு. அப்ப நான் மறுபடியும் ஆனந்த இன்ஜினியர் பெரிஸ் இல்லைன்னா இவங்க ஊருக்கு அவர் அழைச்சிட்டு வருவோம். அளந்து பார்த்து எல்லாத்தையும் நேரத்து ஃபவுண்டேஷன் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டேஷன் கொடுக்க ஒரு கல்ச்சரோட பிரகாரம் அதை ஆரம்பித்தாங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே மறுபடியும் எங்களுக்கு சில நிர்வாக காரியங்கள் மாநாட்டத்துக்கு வேற எங்கேயும் 6-8 மாதம் தாமதம் ஆயிடுச்சு. அப்படியே கிடைக்குது. போர் போட்டோம். போர் போட்டாச்சுன்னா ஈபிலேயே கிடையாது. இந்த இடத்துக்கு ஈபிலேயே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும். எல்லாருக்கும் தெரியும், ஈபிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா டெபாசிட் எவ்வளவு, 1 கேபிக்கு எவ்வளவு, 2 கேபிக்கு எவ்வளவு, 3 கேபிக்கு எவ்வளவு. 1 கேபி எடுத்தால் 30,000 டெபாசிட், 3 கேபி எடுத்தால் 90,000 எடுக்கும். நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அத்தனையும் தேவை. உங்களுடைய தேவத்தினாலையும் நாங்கள் அதை குறித்து யோசிக்கிறதுக்கு எங்கள் இருந்து வந்தாரு. போதகர்கள் மூலமாகவும் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களின் மூலமாகவும் இந்த திருச்சபை திரும்பி எழுப்பப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தாகம் திருச்சபை பிள்ளைகள் மனதில் இருந்தது. மாதிரி ஒரு சட்டம்
பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். ஸோ 2 காரியத்தை நான் தொடர்ந்து கொடுக்குறேன். நான் கடந்த 7 ஆண்டுகளாக தலைமை போதகர் நீங்களோட சேர்ந்து தனிப்பட்ட காரணத்தில் ஊழியர் செய்திருந்திருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2 காரியத்தை தான் அவங்க எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. ஒன்று, ஊழியர் சிறப்பாக நடக்கணும். திருச்சபைகளெல்லாம் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் கட்டி முடிக்கணும். இந்த திருச்சபை மாத்திரம் இல்லை, ஒரு நானும் தலைமை போதவரும் வெள்ளிலிங்க போகிறது தங்கமலை மாவட்டத்தில் ஒரு சர்ச்சைக்கு போகிறோம். அந்த சர்ச்சை நாங்கள் போய் 10க்கு 10 அதுவுமே உடஞ்சி தகவலை கேட்டு சில ஜனலாம் தடம்பா நாங்கள் கிடந்து போவோம். அன்னைக்கு சேமத்துக்கு போயிருக்கோம். நாங்கள் சும்மா சாதாரணமாக போவோம். சேமத்தில் தான் போய் பார்ப்போம். அந்த சபைகள் எப்படி இருக்குது. விசுவாச பிள்ளைகள் 15 பேர் இருந்தாங்க. போதுக்கு தான் செய்தி கொடுத்தாங்க. நான் ஒரு முன்னாடி இருந்த ஆஃபீஸ் எடுத்துறேன். யோசிச்சு பார்த்தேன். ஒரு பல வருஷங்களாக பிரசிடண்டாக இருந்தவங்க அந்த திருச்சபை ஒன்றுமே இல்லை. 10 சைஸ் 10 சைஸ் சின்ன கூட தலையில் கட்டி அந்த அளவு போது அந்த இடத்துல 1 மணி நேரம் ஊழியர்னாலே அந்த ஊழியத்தை விடக்கூடாது. ஊழியர் எங்கெங்க போடணும், போயிடணும், செய்யணும். அது ஒரு முதல் கருத்து சொல்லுவாங்க. எங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்க நான் வாசிச்சுட்டே இருப்பேன். தேவைப்படும்போது அவங்க ஆரம்பிக்கிறதே எப்படி இருப்பேன். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறது. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறது. நீங்க ஊழியக்காரர்களுக்கு எதுவும் கொடுக்கணுமோ அது ஒன்று கூட தடை செய்யாமல் கொடுங்க. இந்த 2க்கு யாருக்கு சப்போர்ட்? யாரு இந்த 2 செய்யறதுக்கு யார் சப்போர்ட் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் உட்கார்ந்து தெரியுமா? இது மாதிரி எல்லா திருச்சபைகளும் திட்டம் மூலமாக திட்டம் திருச்சபைகள் அத்தனையுமே இருக்கிற அத்தனை திருச்சபை குடும்பம் தான் அதுக்கு காரணம். வேற யாரும் கிடையாது. நீங்க கொடுக்குற காணிக்கை பாருங்க. இதன் மூலமாக தான் எல்லாரும் எங்களுக்கு எந்த இடத்துல இருந்து அரை காசு கூட கிடையாது. அதாவது டிவிஷனோ யூனியனோ ஒரு காசு கூட தர மாட்டாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க அமெரிக்காவில் ஃபண்ட் வருது போல, டிவிஷன்ல இருந்து ஃபண்ட் வருது போல, யூனியன்ல இருந்து பண்ணணும். கிடையவே கிடையாது. 7 ஆண்டுகளாக நான் அந்த பண பொறுப்பை ஆளுடைய திருப்பினாலும் நான் செஞ்சிருக்கிறேன். ஒரு பைசா யூனியன் மூலமாக திருச்சபை கேட்டவோ இல்லை டிவிஷன் கேட்டவோ கொடுக்கிறதே இல்லை. கொடுப்பாங்க கேட்டாலும் கிடையாது. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, இன்னைக்கு அமர்ந்திருந்து ஆளுநருக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இதை தாக்க வேண்டும், எதிர்த்து பாரத்தோடு இருக்க பாருங்க. இந்த தென்தமிழ் கான்ஃபரன்ஸ் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் அத்தனை பேரும் கொடுத்து தாக்கின பணம். அதான் இந்த ஊழியத்துக்கும் ஊழியக்காரன் சுகத்திற்கும் ஊழியர் இன்னும் நேரம் போகணும் சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட 48 திருச்சபை கட்டி 48 திருச்சபை சாதாரணமாக 30 மற்றவாதியா ஒரு 15 டோனர் ஃபுல் டோனர் ஒரு 8 பேர் 30 லட்சம் 25 லட்சம் 45 லட்சம் ஃபுல் டோனர். இப்படி பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழிய வாழ்க்கையோடு தாகத்தோடு இருக்கிற இந்த பகுதியில் நான் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் தானாகவே கொடுப்பீங்க. உங்களுடைய காணிக்கைகளை நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேர் பேசிருக்காங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஒரு கலாச்சாரம் நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சா சொல்ல வேண்டிய விருப்பம் வந்துச்சு. யூடியூப் பார்க்கணும், சேவல் சர்ச்சைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அந்த யூடியூப் போட்டு யாராவது புத்தகம் பண்ணாங்கன்னா அவர் புத்தகம் உங்களுக்கு காட்சியாக இருந்துச்சா மனதுக்கு ஆறுதல் இருந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க? அந்த யூடியூப் பிரீச்சரே அங்கே ஒரு போர்டு போட்டுருப்பாரு. என்ன போட்டிருப்பாரு? அவருடைய பேங்க் டீடைல் ஸ்கேன் பண்ணா போதும். ஸ்கேன் பண்ணா போதும். உங்களுடைய ஆப் எங்கே போயிடும்? உங்கள் பேங்க்ல இருந்து அந்த பேங்க்கு போயிடும். இதில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க யாராவது? தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அவருடைய பிரகாசத்தை கொண்டு கொடுங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லவே அது இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகள் மனசுல அப்படி ஒரு சிந்தனை இருக்கு. நல்லா பீஸ் பண்றாங்க, அவருக்கு கொடுத்தா செய்யலாம். நல்லா 2 வருஷத்துல 1.5 வருஷத்துல 3 வருஷத்துல 4 வருஷத்துல இந்த பீஸ் 2 பார்த்து யாரும் பேசுறீங்க? எனக்கு மாதிரி விசாரிக்கிறேன். நான் தப்பா சொல்லிட்டு மனசுக்கிறேன். அந்த பீஸ் 2 பார்த்து தெரியாது. அவங்க ஊழியம் ஆண்டாண்டா செய்யணும், அதான் வாங்க. பட் நம்ம செய்ய வேண்டிய காரியம் காணிக்கைகளை அவருடைய பிரகாரத்தில் கொடுக்கணும். ஒரு சிறு வசனத்தை வாசிக்க முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதிகமாக நேரம் எடுக்க தேவையில்லை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம்
9:10 நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9:10 உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணுவது வந்து அவருடைய ஆலயத்துக்கு வந்து அவருடைய ஆலய பிரகாரத்தில் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கும் போது பார்த்து தான் நீங்க என்ன பண்ண முடியும், அவரை கனம் பண்ண முடியும். நீங்க பேங்க்ல ஸ்டேட் போட்ட பஸ்டர் 50,000 போட்ட இப்படி நல்லா செய்ய அப்படின்றதாலையோ இல்ல போற இடத்துல இந்தாங்க 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க நீங்க நல்லா உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால யாரும் என்ன பண்றது இல்ல, கர்த்தரை கனம் பண்ணுவது இல்லை. ஆண்டவர் வெகு உருக்கமா சொல்றாரு, உன் பொருளாதாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரின் ஆசீர்வாதத்தாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கிராமங்களுக்கு போயிருக்கேன். இப்போ போறது கிடையாது. கிராம பக்கத்துல எல்லாம் போயிடுச்சு. எங்க பெரியம்மா, எங்க அம்மா, அம்மா பெற்ற அம்மா, அவங்க வீடுங்க எங்க அம்மா அழைச்சி போன ஞாபகம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகளுக்கு கூட்டு போவாங்க. பண்ண வீடு மாதிரி இந்த ஓடு வீடா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு மூலையில கடலை, இந்த பக்கம் பார்த்தா ஒரு மூலையில நெல், குதிரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? குதிரை பார்த்துருக்கீங்களா? என்ன வேகத்தோட மேல இவ்வளோ குதிரை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பையனாக போய் அந்த குதிரை இறங்கி கட்டு ஒழிச்சு விடாது உள்ள நெல். அப்படி ஆசீர்வாதத்தை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு இழந்து கொடுத்து நீங்கள் உங்களுடைய முதல் பலனாலும் அவரை கனம் பண்ணும்போது உங்களுடைய ஆலையில் உங்களுடைய இல்லங்களில் ஏதாவது திராட்சை பொருள்கள் அமைச்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் அப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்றார். அவரை நீங்கள் மதிக்க கனம் பண்ண வேண்டும், அவரை மதிக்க வேண்டும் என்று நினைத்தார். உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த நாளிலும் இந்த ஆலய மறு பிரதிஷ்டையின் வேலையில அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கீங்க. சுற்றி பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க மனதில் ஆண்டவர் ஏவுவார், பேசுவார். சுற்றி பாருங்க, இன்னும் எந்த தேவை இந்த ஆலயத்துக்கு இருக்கின்ற ஒரு சிந்தனையோடு சுற்றி பாருங்க. தேவை கொடுத்தவன் நடந்து வர முடியாது, சகதிக்காடா இருக்கு. ஆலயத்துக்கு முன்பதாக நம்ம சுற்றி வரணும் அப்படின்னா சகதியா இருக்கும். சுற்றி பார்த்தோம்னா நிறைய தேவை. இதை நீங்கள் ஒரு மனதில் கொண்டு அவருடைய ஆலயத்துக்கு நான் இன்னும் என்னுடைய பண்டிகை கை இந்த ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்க செய்யும் போது தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களையும் அபிவிதமாக ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கிற நீங்கள் இந்த சமயத்தில் அவருடைய சமூகத்தில் படைக்க வேண்டும் என்று காணிக்கைகள் தசமாகமோ சிறப்பு காணிக்கையோ கொடுத்துறை காணிக்கையோ தோத்திரை காணிக்கையோ எந்த விதமான காணிக்கைகளோ அவைகளை அவருடைய பீடத்தில் அவருடைய பிரதானத்தில் கொண்டு ஒரு படைக்க முடிவு தாங்கள் அடைக்கிறேன். Say yes,
படைக்கப்பட்ட காணிக்கைக்காக பயப்பட்டோடு இருந்திருப்போம். செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே சுவாமி, நல்ல நாளில் மரியாதை பெற்ற ஆண்டவரே, நான் இந்த ஆவூர் திருச்சபை வரணும் ஆண்டவரே. அநேக நாட்களாக இந்த திருச்சபை கட்ட வேண்டும் என்ற காலத்தோடு இந்த பிள்ளைகளுக்கு நீர் அவருடைய நாளிலே அவருடைய இதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றி கொடுத்து இந்த திருச்சபை இந்த நாளில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ஆலய மறு பிரதேசத்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாத வாய்ப்பை பிள்ளைகளாக எங்களுக்கு தந்தீரே. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏமாத்திரம் ஞானத்தை தருகிறவர் நீர், பலத்தை தருகிறவர் நீர், சுகத்தை கொடுக்கிறவர் நீர். நீர் எல்லா வல்லமையும் தந்து எங்களுக்கு நீர் சகல பொருள்களை நீர் தந்து கொடுத்து எங்களை சுகமாய் இந்த பூமியிலே வாழ்படி வைத்திருக்கிறேன். சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் மறந்த ஆண்டவரே, உலகத்திலையும் உலகத்தின் பொருள்களையும் உலகத்தின் ஆசா பாசத்தை நாங்கள் விரும்பி போய்விடாதபடி ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து உடைய கால்களையும் உடைய கரங்களையும் நாங்கள் பற்றி பிடித்து நாங்கள் வாழ்கிறவர்களாய் எங்களுடைய நாட்களிலே நாங்கள் உமக்கு எதையாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை கொண்ட பிள்ளைகளால் வாழ்விலை கத்த உதவி செய்யும். இந்த காணிக்கையை படைத்த இந்த திருச்சபையின் குடும்பங்களை, ஆளுநர் திருச்சபையின் குடும்பங்களையும் அந்த மற்ற எல்லா திருச்சபையின் பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அப்பா. இதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீ இந்த காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு மாத்திரமில்லாத எங்களை கரங்களிலே தருகிறோம். எங்களை நீ ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதி அங்கீகரியும் என்று சுகத்தை பலத்தின் கதைகளை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் வரும் காலங்களில் அநேக இடங்களில் உடைய திருச்சபைகளுக்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கும்படி அவர்கள் மாற்ற வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து இதை நாங்கள் உங்களுடைய ஊழியத்திற்கின்றோம், உங்களுடைய வார்த்தைகள் பலர்களில் சொல்லப்படுவதற்கின்றோம். அதை நாங்கள் பயன்படுத்துவோம். ஊழியக்காரர்களுக்கு இதை பயன்படுத்தும் நாங்கள் யாரத்தோடு பயத்தோடு இதை நாங்கள் செலவு செய்ய கட்ட உதவி செய்ய என்று வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கருத்து நீ கையில் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கொண்டாடி கேட்கிறோம். ஜீவன் நிறைந்த அன்பின் பிதாவே, ஆமென்.
இருவருமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. இவரையும் தேவ செய்திக்காக காத்திருக்கிறோம். அந்த மாநில தலைவர் கசி விருது நிகழ்ச்சி கூடிய எந்த வார்த்தைகள் வேறு சக்திகளை இதுவாக பிரசித்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆலூர் திருச்சபையின் ஆலய மறுபிரதிஷ்டை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியான வாய்ப்பை ஆண்டவர்கள் கொடுப்பதற்காக ஆண்டவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிலர் என்ன நினைக்கலாம், இணைய ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படி கூடாரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் வில்லேஜ் சர்ச் எதுனா ஒரு மார்நாத சர்ச். இந்த சாத்தூர் வந்து லெஃப்ட் சைடு போனோம்னா கீழே கோடை நட்சம் பண்ணணும், பாசிங்க கீழே கோடை நட்சம் பண்ணணும். இதை காட்டிலும் ஒரு அரை மடங்கு கொண்டு வரும். எந்த வழியில் மார்நாத சர்ச் பெஸ்ட் எடுத்துக்கிறோம்னா நல்ல எளிமைப்பு இருக்கும். எளிமைப்பு 4 ஸ்டெப் ஏறி இருக்கும். அப்போ வந்து கம்யூனிட்டி தெரியுமா. ரெண்டாவது மார்நாத சர்ச்சுன்னு சொல்லி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்றதுக்கான காரணம் என்ன, அந்த மார்நாத சர்ச்சை அற்புதமாக ஏசி பண்ணிட்டேன். மார்நாத சர்ச்சை ஏசி பண்ணேன். மூணாவது அதே மார்நாத சர்ச் தான், இதே மாதிரி கட்டின சர்ச் தான், பெஸ்ட் சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்காங்க, நல்ல ஏவி சிஸ்டம், மைக் செட்டுன்னு வச்சுருக்கேன், அதை வச்சுருக்காங்க. நாலாவது அது ஒரு சிறந்த கிராம திருச்சபை, ஒரு மார்நாத சர்ச். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வெல்வெட் கிளாத்தில் அது குஷன் உட்கார மாதிரி. அதனால் ஒரு நாள் போயிருந்தேன் அந்த சர்ச்சை வெல்வெட் சர்ச்சாகவும் மாற்றணும், ஏசி சர்ச்சாகவும் மாற்றணும், பெஸ்ட்டு சவுண்ட் சர்வீஸ்க்கும் மாற்றலாம். எல்லாம் வந்து நான் ஒன்லி இந்த டோர் 2 டோர் மட்டும் பண்ணலாம். உடன் டோர் போட்டாச்சுன்னா ஏற்கனவே இது ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்கும். டபுள் ஷீட் நடுவில் லைட் கூலிங் இருக்கும். அதை நான் தமிழ் சொல்லி நினைக்கிறேன். தெர்மாக்கோல் கொடுக்கும். தெர்மாக்கால் காட்டு சிறந்தது. தெர்மாக்கோலை உடைச்சிருந்தோம், இதை உடைக்க முடியாது. நல்ல இவ்வளோ திக்கில் உள்ள ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. சம்மரில் உட்கார்ந்தப்போ உங்களுக்கு ஹீட்டே தெரியாது. ஆகவே மாரநாத சர்ச்சு சபையை ஒரு சிறந்த சபையாக மாற்ற முடியாத வாய்ப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு இருக்கிறது. நிறைய கிராம சபைகளில் நடிச்சுக்கிற மாதிரி இந்த ஆர்டினரி ஃப்ளோர்லாம் போட்டாங்க. இப்போ நாங்கள் சொல்லிடுறது ஆண்டுடைய சபைக்கு சாதாரணமான ஃப்ளோரும் போடுறோம். அப்படின்னா சிறந்த ஃப்ளோரிங் அந்த சபையை மிக நேர்த்தியாக கட்டி முடிக்கப்பட்டு திருஷ்டியாக விட்டுட்டாங்க. அதனால் மார்நாத சர்ச் எப்படி போயிட்டு மன சோர்வுகள் அடைய வேண்டியதில்லை. இதையும் பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு யாராவது பாருங்கள். அந்த கீழே போட்டு என்ன செய்யணும், சாப்பிட்டு வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள சுந்தர் சொன்ன ஒரு காரியம். அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே யாரோ போகவே எனக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆலயம் சிதறமடைந்த இடத்துல இருந்துச்சு. இந்த பொறுப்புக்கு வந்த பின்னாடி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற பட்டியலில் இருந்த திருச்சபை இந்த திருச்சபை. ஒரு காலத்தில் வந்து ஆஃபீஸில் போனால் பாஸ்டர் இப்போ சர்ச்சு கட்டி தரணும்னு சொன்னால் முதல் கட்டிக்கிறாங்க. எத்தனை மெம்பர் இருப்பாங்க? 3 மெம்பர் இருக்கு. 3 மெம்பர்லாம் 30 மெம்பர் வருவாங்க. 3 மெம்பராக இருந்தாலும் சிட்டி சர்ச் மாதிரி நம்ம சபை இருக்கும். ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா 3 மெம்பராக இருக்கும். 5 மெம்பரில் 43 சபையை 44 சபையை எங்கள் காலம் முடிவுக்கு முன்னாடி இன்னொரு 40 சபையாக கட்டி வச்சு போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன சபை என்ன சேர்த்து வச்சோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கியத்தை உங்கள் குடும்பத்தை அறிவி செய்திருக்கிறேன். மூன்றாவதாக இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை நான் பார்த்துருக்கேன். தம்பி எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லலை. 1976 பிரதிஷ்டை செய்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி எப்போ தாசன் பொன்முத்து அப்படிங்கிற ஒரு ஊழியர் வச்சுருந்தீங்க.
ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுறாங்க. நேர பாம்பேக்கா உட்காந்து மாதிரி 2 நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். நாங்கள் சின்ன பண்ண நாட்களில் ஸ்பெஷல் காலேஜ் நாட்களில் ஒரு அன்பு சகோதரியாக இருக்கின்ற பரவாயில்லை உங்களை பார்க்கல. ஆண்டவருடைய திருச்சபையை ஆண்டவர் வழிநடத்துகிற ஒரு விதம் அற்புதமான ஒரு விதம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சபையில ஞானஸ்தானம் பெற்றதுல சாமிதாசன், பாஸ்டர் ஒய் மாணிக்கம், சுந்தர்தாஸ், 7 பேரை சொன்னேன். ஆண்டவருக்கென்று அவரை கைப்பிடித்த பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடலை. பாஸ்டர் மாணிக்கத்தை பார்க்குறேன், பிள்ளைகளை பார்க்குறேன். என்னைய குறை வச்சிருக்காரு தம்பி? அந்த ஆண்டவரை நம்ம அப்படி கீழே விழுந்து அவருக்கு பாதத்தில் முத்தம் செய்யணும். அவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு. இந்த பக்கத்தில் அவர் பாஸ்டர் சுந்தரதாசை பாருங்கள், பையன் ஒரு செக்ரட்டரி, தமிழ்நாட்டிலேருந்து போய் கேரளாவில் உட்காந்துருக்காரு. என்ன குறை வச்சிருக்காரு பாஸ்டர் உங்களுக்கு? ஒரு குறை இல்லை. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கல. அந்த லிஸ்ட்டில் அப்படி பண்ணலாம். ஐயா அருமநாயகர் இருக்கிறார், ஒரு மகன் நர்ஸு, இன்னொரு பையன் என்ன வளைச்சிடம்மா ஹாஸ்பிட்டலில் வளைச்சிடறேன். என்ன குறை வச்சுருக்காரு? என்னமோ நினச்சி இந்த சத்தியத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கி திருப்பி பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ குறை செஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் நம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடலை. அவர் சாமியல் தாசன், அவருடைய பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்டில் இருந்தாங்க, இப்போ வேறு நாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன குறை வச்சுருக்காரு? ஐயா திண்டுக்கல்லில் வேலை செய்கிறார். பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆசீர்வதிச்சு ஆண்டவரை உறுதியாக பிடிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இளைஞனாக இருந்தேன், முதிர்வயதில் நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக இறந்து திரிகிறத நான் பார்க்கல அப்படின்னு சொன்ன ஆண்டவரை நம்புங்க. இந்த ஊரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் திருச்சபையில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ராமன் சொல்லிடலாமா? நேரத்தை மனசில் வச்சுட்டு சுருக்கமாக இந்த செய்திக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்களோட 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19-20. எங்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தெசலோனிக்கே திருச்சபையின் நற்பண்புகளை குறித்தும் அந்த நற்பண்புகளை எங்களுடைய பண்புகளாக மாற்றிக்கொள்வதற்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கான நிருபத்தை அவர் எழுதும்போது அந்த திருச்சபைக்கான குறைகளையும் அவர் காண்பிக்கிறார், நிறைகளையும் அவர் காண்பிக்கிறார். குறை என்று சொல்லும்போது அந்த திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் அவங்க நேசித்த நெருக்கமானவர்கள் மரித்து போனபோது அவர்களுக்காக காலங்காலமாக அழுது கொண்டிருந்தார்கள். அந்த திருச்சபையை சேர்ந்த பிள்ளைகள் தாங்கள் இழக்க கொடுத்தவர்களை மறுபடியும் பார்க்க மாட்டோமோ என்கிற கவலை அவர்களுக்கு இருந்துச்சு. மூன்றாவதாக
அந்த சபையை சேர்ந்த விசுவாசிகளில் ஒரு சிலர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு, ஒரு வேலை செய்யக்கூடாது, காட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே மலைக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க, சிம்பிளி சிட் ஐடியலி. இந்த கான்செப்ட் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா போய் மலையிலையும் தனியாக உட்காந்துங்க, ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்படலாம் என்கிற போதனை அந்த காலத்தில் இருந்துச்சு. நாலாவதாக, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கு மதிப்பு கொடுக்காம, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்காம ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர்களுக்கும் அவர் எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். இந்த நெகட்டிவ் எதிர்மறையான குணத்தோடு கூட நேர்மறையான சில பண்புகளையும் அவர் பார்த்து பாராட்டுகிறார். அதில் ஒன்று தான் அந்த தெசலோனிக்க திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் நம்பிக்கையும் அவஹோப். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எளிமையான ஒரு சபையை பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் உங்களை நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை நம்புகிறாரு அப்படிங்கிறாரு. பரலோகம் உங்களை நம்புகிறது என்கிற வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறாரு. எங்கள் நம்பிக்கையும், தமிழில் சொல்லுவோம், யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமோ மனிதர்களுக்கு நம்பிக்கை அவ்வளவு முக்கியம். எங்கள் நம்பிக்கையும். சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஐயா உங்களை தாயா நம்பியிருக்கிறேன். எனக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகத்துக்கு வருது. பல வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸில் பிரசிடெண்ட்டாக இருந்த பிஎஸ்என், இதெல்லாம் நோட்ஸில் வர்றதில்லை, மனசுலேருந்து வந்துக்கிட்டு பிஎஸ்என், அவரை யாரோ ஒருத்தர் பார்க்க, நம்ம சொல்லுவாங்க எங்கள் ஊர்லாம் பிஎஸ்என் வரும்போது மாட்டு வண்டியில் வந்தால் சொல்லுவாங்க. அப்போதைய ஜிசி தலைவர் நம்ம ஊரில் வரும்போது மாட்டு வண்டியில் வருவாராம். அவரை பார்த்து யாரோ சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் தாயா எங்கள் நம்பிக்கையை, நீங்கள் தாயா எங்கள் கடவுள்னாராம். நம்மளாக இருந்தால் அப்படி காலரை தூக்கிவிட்டு இன்னொரு தடவை சொல்லு அப்படிம்போம். அவர் என்ன தெரியுமா சொல்லலாமா, நான் உங்கள் கடவுள் ஆனால் அவருக்கு என்ன இடம் உங்களுக்கு அப்படின்னாராம். மனுஷனை மனுஷனாக மதிங்க, தெய்வத்தை தெய்வமாக மதிங்க, மனுஷனை தெய்வமாக மதிக்காதீங்கிறதுக்கு நச்சு நடிச்சு போயிட்டார் ராபர்ட் பிஎஸ்என். வேறு எங்கள் நம்பிக்கை. இன்னைக்கு விளையாட்டு உலகத்தில் ஒரு சில நபர்களை நம்பிக்கை நட்சத்திரமாக வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு ஒரு காலில் ஓடக்கூடியவர். உயரம் தாண்டுதலில் அவர் இந்தியாவுக்காக கடந்த ஒலிம்பிக்கில் தங்கத்தையும், இந்த ஒலிம்பிக்கில் பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளியையும் பெற்று தந்தவர். அவர் சொல்லி சொல்கிறாங்க, நம்பிக்கை நட்சத்திரம். நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய தேசத்திற்காக அவர் உழைத்து ஒரு காலில் ஓடியாவது ஒரு பதக்கத்தை வாங்க வேண்டும் என்று அவர் போராடினவர் தான் இந்த மாரியப்பன் தங்கவேலு. சரி, இது ஒரு நாடு, அது ஒரு மாநிலம் ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பி இருக்கிறது. அந்த சராசரங்களையும் படைத்தவர், கடலில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் என்னுடையது, மலையிலே மேய்கிற ஆயிரமான மிருகங்கள் எல்லாம் என்னுடையது, தங்கம் என்னுடையது, வெள்ளி என்னுடையது, எல்லா விலையேற பெற்ற உலோகங்களும் என்னுடையது என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து நான் உங்களை நம்பியிருக்கிறேங்கிறேன். நான் உங்களை நம்புகிறேம்மா, நான் உங்களை தம்புறேன். எண்ணத்தை ஆண்டவர் பவுலாரின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார். அவர் இந்த உலகத்திலிருந்து பரமேறி பரலோகத்திற்கு போகுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய்
முடிக்கிறீங்களா? தொடர்ந்து வாங்க. உலகம் வந்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இதோ உலகத்தின் முடிவு வரையும், ஈவன் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வந்திருக்கிறவங்க யாராவது பிள்ளைகளாலே கைவிடப்பட்டவர்கள், கணவனாலே கைவிடப்பட்டவர்கள், உறவினர்களாலே ஒதுக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சொல்றாரு, நான் நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், முதிர் வயதிலும் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவர் விட்டு சென்ற இந்த ஊழிய பணியை நம்ம ஒவ்வொருவரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டும். ஒரு தாசன், ஒரு பொன்முத்து, ஒரு ஆசீர்வாதம், இவங்களை வச்சு இந்த பகுதியில் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் வாகன வசதிகள் அந்த காலத்தில் இல்லை. இன்றைக்கு இருக்கிற மருத்துவ வசதிகள் அந்த காலத்தில் இல்லை. நடந்து வந்தாங்களோ, பஸ்ஸில் வந்தாங்களோ, சைக்கிளில் வந்தாங்களோ எனக்கு தெரியாது. இங்கே வந்தாங்க. ஒருவேளை தாசன் ஐயா பக்கத்து வீட்டுக்காரு சோறை கட்டிட்டு கூட வந்திருக்கலாம். ஆனால் தூர இடத்திலிருந்து ஐயா சுவிசேஷமுத்து போன்ற நபர்கள் பிரகாசபுரத்திலிருந்து கிளம்பி அட்வந்தபுரத்துக்கு வந்து, சரிதானையா ஹிஸ்ட்ரி, அட்வந்தபுரத்துக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 125 கிலோமீட்டர் இருக்கலாம். நான் அவங்க ஊருக்கு போயிருந்தேன். ஐயா சுவிசேஷமுத்து பிரகாசபுரம் ஒரு கோல் போட்டார், புத்தக ஊழியர். அவர் அந்த ஊருக்கு போன போது அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கீங்க. தட் பிளேஸ் வாஸ் எ லெப்பர்ட் ஸ்பாட், ரைட்? தட் பிளேஸ் வாஸ் எ லெப்பர்ட் ஸ்பாட். அப்படின்னா சிறுத்தைகள் நடமாடக்கூடிய இடம். சுவிசேஷம் வந்து அங்கே ஊழியத்துக்கு போகும்போது ஒரு காடுங்கிறது வேற. அந்த சரித்திரத்தை டாக்டர் செரியன் காலத்தில் கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. சுவிசேஷமுத்து அப்படின்னு தமிழில் சொல்கிறப்ப மலையாளத்தில் அவங்க என்ன நினச்சாங்களே, காஸ்பிள் போல், ரைட்? காஸ்பிள் போல் அவருக்கு எழுதுறாங்க. சுவிசேஷம், காஸ்பிள், முத்துங்கிறத பேர் பேர்னு. இந்த காஸ்பிள் பேர் சுவிசேஷமுத்து வந்தபோது சிறுத்தைகளுக்கு நடுவே ஊழியம் செய்தார். உயிரை பார்க்கல, சாப்பாட்டை பார்க்கல, தூரத்தை பார்க்கல, தூக்கத்தை பார்க்காத, பணத்தை பார்க்கல, எப்படியாவது மக்களை பரலோகத்திற்கு கொண்டு போகணும் என்று சொல்றாரு. அப்பா, உங்களை நம்பி இருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த ஆண்டவரை பற்றி ஆச்சரியமாக இருக்குது. லேசாக கண்ணை காட்டினார்னா அதை கேப்ரியல் பெரிய சேனையை கொண்டு வந்து சுவிசேஷ வேலையை முடிச்சிடுவார். லேசாக ஆண்டவர் கண்ணை காட்டினார்னா கேப்ரியல் பெரிய சேனையை கொண்டு வந்துக்கிறார். கேப்ரியல் மாத்திரமல்ல, எத்தனையோ தேவதூதர்கள் ஆண்டவர் லேசாக கண்ணை அசைக்க மாட்டாரா? இந்த உலகத்தில் போய் இந்த சுவிசேஷ வேலையை ஊர் ஊராக போய் சொல்லலாமான்னு காத்து கொடுக்காங்க. ஆண்டவர் நோ, இந்த வேலையை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவ தூதர்கள் செய்ய வேண்டாம். மனுக்குலத்தில் குடும்பத்தில் பிறந்து குடும்பத்தில் வாழ்ந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில் குடும்பத்தில் பிள்ளைகளோடு கூட இருக்கிறவங்க, இவங்க யாராவது அவங்க அண்ணனோவோ அக்காவோ தங்கச்சியவோ மாமனையோ மாமியாரையோ அத்தையோ யாரையாவது ஒருத்தரையாவது கொண்டு வரணும் ஒருவர். இந்த ஆலய மறுபிரதிஷ்டை ஆராதனை நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னா, எங்கள் நம்பிக்கையும் ஆண்டவர் நம்மளை நம்புகிறாருமா. என்னை ஏமாத்துங்க பரவாயில்ல, உங்கள் பாஸ்டரை ஏமாத்துங்க பரவாயில்ல, அவரை ஏமாத்தாதீங்க. 2 கையிலையும் ஆணிகள் கடாவப்பட்டு 2 கால்லையும் ஆணிகள் கடாவப்பட்டு
விழாவில் அப்படி ஈட்டியால் குத்தி அந்த ரத்தம் வர்ற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவங்கள பார்த்து இதில் புலம்புள்ள இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இதை கடந்து போகிறவர்களே உங்களுக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறோம். ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறாரு. இந்த வேலையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1968ஆம் வருஷத்தில் மெக்சிகோவில் ஒரு விளையாட்டு போட்டி நடைபெற்றுச்சு. வாட்சை கழட்டிட்டு பிரசங்கம் பண்ணால் தான் கரெக்டாக முடிக்க முடியும். ஓகே, மெக்சிகோவில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அந்த விளையாட்டு போட்டி ஒலிம்பிக் விளையாட்டு அரங்கம் ஜனங்களால் நிறைந்திருந்தது. மேமோ ஓல்டோ, எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்த மேமோ ஓல்டோ என்று சொல்லக்கூடிய மனிதன் அந்த ஒலிம்பிக் போட்டியில் நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தில் அவன் கலந்து கொண்டான். அந்த ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தது. எல்லாரும்